ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கொஸ்டின் வந்து ஒரு வீடியோவில் வந்திருந்து. அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கோட்டுக்கல்ல இருந்து கொஞ்சம் ஹேர் கேர் அண்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து நான் வாங்கியிருந்தேன். அதை பற்றி நான் ஒரு வீடியோ மாதிரி போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் ஒரு கமெண்ட் ஒரு சிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா விகாஷ் மலர் 2002 அப்படின்ற ஐடியிலேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டர் இவ்வளோ ஆயில்ஸ் காட்டுறீங்க, இந்த ஆயில்ஸை நீங்கள் எப்படி வந்து யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலான வீடியோ வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. மேபி ஒரு 10 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. பட் என்னால் இப்போ தான் போஸ்ட் பண்ண முடியுது சிஸ்டர். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்குள்ள கமெண்ட்டில் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், வீடியோ பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கான வீடியோவாக தான் இருக்க போது. பார்க்குற நீங்களுமே உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ கோட்டுகள் பொறுத்த வரைக்கும் ஹேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆயில்ஸ் வந்து இருக்குது. ஒரு ப்ராப்ளத்துக்குன்னு இல்லை, நிறைய ப்ராப்ளம். ஒருத்தங்களுக்கு சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் அங்கங்கே காயின் சைஸில் வந்து ஹேர் ஃபால் ஆகும். ஸோ அந்த மாதிரி சில பேருக்கு ப்ராப்ளம் இருக்கும். சில பேருக்கு க்ரே ஹேர் மட்டுமே வந்து ப்ரீமேச்சர் க்ரே ஹேர் மட்டுமே வந்து ப்ராப்ளமாக இருக்கும். சில பேருக்கு ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிட்டன்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்குமே தனித்தனியாக நம்மளுக்கு வந்து ஹேர் ஆயில்ஸ் வந்து கோட்டுக்கல்லில் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நான் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுன்றத இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன். இப்போ நான் காட்ட போகிற ஆயில்ஸ் எல்லாமே நான் டீட்டெயில்டாக வந்து வீடியோஸ் வந்து ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன். வேணும்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் ஐகான்லேயுமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு வந்து லிங்க் கொடுக்குறேன். இப்போ என்னென்னா, அந்த வீடியோவில் நான் காட்டின ஹேர் ஆயில்ஸை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு ஒரு ஷார்ட்டாக உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதை எப்படி நான் மிக்ஸ் பண்ணி அந்த ஹேர் ஆயில்ஸை யூஸ் பண்ணுறேன், இந்த ஹேர் ஆயில்ஸ் நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதும் உங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கேட்ட அந்த கொஸ்டினுக்குமே அந்த சிஸ்டருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்குமே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஸோ ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி நான் வீடியோவில் காட்டியிருந்தது பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆயில்ஸ் தான் நான் வந்து காட்டியிருந்தேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீலபிரிங்காதி கீரத்தைலம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா குண்டலகாந்தி குண்டலகாந்தி தைலம், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பால கீரத்தைலம். இந்த 3 ஆயில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் 2 பாட்டில்ஸ் வந்து வாங்கியிருப்பேன். குண்டலகாந்தியும் நீலபிரிங்காதியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 பாட்டிலாக நான் வந்து வாங்கியிருப்பேன். ஐயப்பால நான் வந்து 1 தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ஆயில்ஸ் நான் ஏன் இதை 2 வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கோட்டுக்கல் வந்து ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் தான். நான் அடிக்கடிக்கு போய் வாங்க முடியாதுன்ற காரணத்துக்காக நான் வந்து என்னோடய ஸ்கின் கேர் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, என்னோடய ஆயில்ஸாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பல்காக தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது எனக்கு வந்து ஒரு 6 மந்த்லேருந்து 7-8 மந்த்ஸ் வரைக்குமே எனக்கு வரும். ஸோ எனக்கு வந்து அடிக்கடிக்கு போவேணான்றதுனால தான் அந்த மாதிரி வாங்கியிருந்தேன். நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேனும் கூட. ஸோ ஓகே, இப்போ ஆயில் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்றதும் உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீலபிரிங்காதியும் குண்டலகாந்தியும் நான் வந்து எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். இது பற்றினா நான் வந்து டீட்டெயில்டான வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். அதை பார்க்கணுன்னு நினச்சாலும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஐகார்ட்லேயும் வைக்கிறேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நீலபிரிங்காதி கீரத்தைலம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது, டேண்ட்ரஃப் இருக்குது, க்ரே ஹேர் இருக்குது, ஸ்பிட்டன்ஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து ஹேரோட க்ரோத் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த நீலபிரிங்காதி கீரத்தைலம் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கீரத்தைலம் இருக்குது, நீலபிரிங்காதி தைலம் அப்படின்னு சொன்னால் அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து செய்யக்கூடியது நீலபிரிங்காதி தைலம். நீலபிரிங்காதி கீரத்தைலம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயில் பேஸ் பண்ணி செய்யுது. நான் வந்து நீலபிரிங்காதி கோகனட் ஆயில் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் ஃபாலுக்கு, ஸ்பிட்டன்ஸ்க்கு, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் இந்த ஆயில் யூஸ் பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் வந்து குண்டலகாந்தி ஆயிலுமே நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திக்கான ஹேர், அதாவது வந்து நல்லா திக்காகவே இருந்திருக்கும்.
ப்ரெக்னன்சிக்கு அப்புறமோ இல்லைனா வந்து சடனாக எதனா மெடிக்கல் இஷ்யூவால் அவங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து திக்காக இருந்த ஹேர் ரொம்ப லீனாக ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக வந்து இந்த குண்டலகாந்தி ஹேர் ஆயில் வந்து ட்ரை பண்ணலாம். இதை வந்து தனியாகவுமே நீங்கள் வந்து தனித்தனியாகவுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து இது 2 ஆயிலுமே நான் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவேன். நீலபிரிங்காதியோட நான் வந்து குண்டலகாந்தி வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து திக்காக நல்லா இருந்துச்சு. ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹேர் ஃபால் இருந்ததுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா இது 2மே நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அலோபேஷியா ப்ராப்ளம் இருக்குது, அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து க்ரே ஹேர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற ப்ராப்ளத்துக்குலாம் நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆயில்ஸ் வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து என்னோட ஹேர் ஃபாலுக்கும் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ்க்கும் நான் வந்து யூஸ் பண்ணுறது இது 2 ஆயிலையும் மிக்ஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணுவேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பாலா தைலம், ஐயப்பாலா கேர தைலம் பற்றி நான் சொல்ல போகிறேன். இது எதுக்கு நான் வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா சடனாக எனக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் வந்து இருந்தது. அதனால் இச்சிங்னஸும் அதிகமாக இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஐயப்பலா வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து சொரியாசிஸ் ப்ராப்ளம்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதிகப்படியான டேண்ட்ரஃப் இருந்தாலும் நம்ம வந்து இந்த ஐயப்பலா கேரத்தையில் வந்து யூஸ் பண்ணலாம் தாராளமாக. இது வந்து பார்த்தீங்கன்னா சொரியாசிஸ்க்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆயுர்வேதிக் மெடிசன் தான் இது. உங்களுக்கு வந்து சொரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ஆயிலை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் இந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்டேக்காகவும் சில விஷயம் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக இது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இது வந்து நான் எப்படி யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நீலபிரிங்காதியோட இப்போ வந்து நீலபிரிங்காதி வந்து நான் ஒரு 4 ஸ்பூன் அளவு எடுக்கிறேன்னா இதில் 1 ஸ்பூன் அளவு நான் வந்து மிக்ஸ் பண்ணி நான் வந்து என்னோடய ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணி 1 or 2 hours விட்டு நான் வந்து வாஷ் பண்ணிடுவேன். ஸோ அப்படி தான் இந்த ஆயிலை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு இது யூஸ் பண்ணி ஒரு 1 or 2 டைம்ஸ்லேயே எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்துச்சு இந்த ஐயப்பாலா தைலம். எனக்கு வந்து கம்மியாக தான் டேண்ட்ரஃப் வந்து இருந்துச்சு, இச்சிங் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ இதை யூஸ் பண்ண வந்து அந்த இச்சிங் எல்லாமே நல்லாவே கண்ட்ரோல் பண்ணிச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த ஆயிலை. ஸோ அதுக்காக தான் நான் இதை வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த குண்டலகாந்தியும் நீலபிரிங்காதியும் எப்படி யூஸ் பண்ணுவேன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுக்கிறேன். இப்போ நீலபிரிங்காதி ஆயில் 2 ஸ்பூன் எடுக்கிறேன்னா அதே 2 ஸ்பூன் அளவு நம்ம வந்து குண்டலகாந்தி ஆயிலை வந்து சேர்த்துப்பேன். ஸோ இது 2த்தையுமே ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து சேர்த்து தான் நான் வந்து அப்ளை பண்ணி ஒரு 2 or 3 hours வந்து நம்ம வந்து ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணணும். இந்த ஆயில்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து பைல்டான ஷாம்பு இல்லைனா வந்து சிகக்காய் வந்து போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஹார்ஷான கெமிக்கல்ஸ் கலந்த ஷாம்புஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இதோட பெனிஃபிட்டே இல்லாமல் போயிடும். முடிஞ்ச அளவுக்கு சிகக்காய் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி உங்களுக்கு சிகக்காய் பிடிக்காதுன்ற பட்சத்தில் நீங்கள் மைல்டான ஷாம்பூஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆயிலை நான் வந்து இப்படி தான் யூஸ் பண்ணுறேன். கமெண்ட் பண்ண அந்த சிஸ்டருக்குமே இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆயில்ஸ் பற்றின டீட்டெயிலான வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஐகானில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் இப்படி தான் இந்த ஆயில்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.